படம் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சூர்யா சார் எப்பயும் போல் சூப்பர் டூப்பராக கொடுத்துருக்காரு. அண்ட் ஹீரோயின்துமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியாக கிட்ஸாக வந்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். புரியல. கான்செப்ட் வந்து அந்த குழந்தைய வச்சு கொண்டு வந்ததுனால அங்கே வேறு மாதிரி நினச்சோம். பட் அந்த குழந்தைய வச்சு இன்னும் சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்தாங்க. அண்ட் ஃபேமிலியாக அண்ட் அம்மா ஹஸ்பண்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்ன்றதை நல்லாவே காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. சூர்யா சார் எப்பவுமே சூப்பர் தான். இந்த படத்தில் இன்னும் சூப்பராக காமிச்சிட்டாங்க. ஹீரோயின் ரொம்ப சைடாக வந்திருந்தாங்க. இதில் மெயினாக போட்டு ரொம்பவே அவங்கள டாப்பில் தூக்கின்னு போயிட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். புரியல. ராதிகா மேம் ஃபேமிலியோட அம்மானா சொல்லவே தேவையில்லை. திரைப்படத்தை திருப்பி ஒரு அகைன் ஒரு சீன் பார்த்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக அவங்க ஒரு ஹை கிளாஸாக இருக்காங்க. பட் அது இருந்தாலுமே அது அந்தளவுக்கு காமிக்காமல் நம்ம ரொம்ப சூப்பராக கொண்டு போனாங்க. கிளைமேக்ஸில் ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப இது கிடையாது. அதையுமே அக்செப்ட் பண்ணி ஒரு லைஃப்பை கொண்டு போகலான்னு காமிக்கிறாங்க. அவ்வளோதான். எல்லாருமே ஃபேமிலியாக கிட்ஸாக வந்து பார்க்கலாம் சார். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். குழந்தைங்களோட வந்து பாருங்கள். நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது படம். ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஏஜ் டிஃப்ரென்ஸ் பற்றி ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் எந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, செட் ஆகுமா, ப்ராக்டிக்கலாக செட் ஆகுமான்னு நல்லா இருந்தது. கஜினியில் பார்த்த மாதிரி இருந்தது. ஹீரோயின் செம்ம க்யூட்டாக நடிச்சிருந்தாங்க. நேச்சுரலாக அவங்க டான்ஸ் எல்லாமே க்யூட்னஸ் எல்லாமே ஓவர்லோடு. அதான் ஃபேமிலி சென்டிமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க ஆக்டிங் பற்றி சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. பட்டாம்பூச்சி சாங் சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருக்குது சார். ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எமோஷ்னல் எல்லாத்தையும் கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்குது சார். அது ஃபுல்லாக நல்லா தான் சார் இருக்குது. ஃபுல்லாக எல்லாத்தோட பர்ஃபார்ம் நல்லா இருக்குது. சூர்யா சார் பர்ஃபார்மும் நல்லா இருக்குது. மமிதாவும் ராதிகா ரெண்டு கேரக்டரு கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்க்ரீன் பிளே அண்டு ரைட்டிங் நல்லா இருக்குது சார். அது எல்லாத்தோட கனெக்ட் ஆகுது. ஈஸியாக கனெக்ட் ஆகுது சார். அந்த எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. ஒருத்தவங்க ஃபேமிலி இல்லாமல் இருக்காங்க, ஒன்று பிரிஞ்சு இருக்காங்க, அவங்க சேர்றது எப்படின்னு எல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க சார். சென்டிமெண்ட்டும் இருக்குது சார். அப்புறம் வந்து ஃபன்னு, வீட்டில் நல்லா காமெடியெல்லாம் ஃபன்னாக நடக்கணும், அதுவும் இருக்குது. எமோஷ்னல் இருக்குது. அவ்வளோதான் சார். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா தாங்க சார் இருக்குது. சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்குது ப்ரோ. ஐ மீன் அந்த 22 வயசில் அந்த உமன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக காலேஜ் படிச்சுட்டு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்குது. அதுவும் நல்லா ஒரு அம்மா கேரக்டர் எப்படிமோ அதே மாதிரி நல்லா இருக்குங்க சார். என்ன மாதிரி ஆடியன்ஸ் கரெக்டாக இல்லை எல்லா டைப் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ், அப்புறம் சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லோரும் பார்க்கலாம் சார். அது நல்லா தான் சார். ஃபுல்லாக என்ஜாயபுளாக இருக்குது. அவங்க சீன் பார்க்கும்போது நல்லா என்ஜாயபுளாக இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம் சார். லேக் எங்கேயும் ஃபீல் ஆகலை. ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் நல்லா காமெடி சீன் வச்சுருக்காங்க. ஃபீலே ஆகலை லேக் ஆகிற மாதிரி எதுவும். ஓகே, தேங்க்ஸ். படம் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நீங்கள் சூர்யா படமாக பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் வருது. அது சூர்யா எடுத்து நடிக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அந்தமாதிரி ஒரு நல்ல கதை நிறைய பேருக்கு ரீச் ஆகிறோன்ற மாதிரி ஒரு நல்ல ஆக்டிங், நல்ல மமிதா பேஜ் ஸ்பெஷலாக நான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்துட்டு அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. சூர்யா அப்பவே நடிப்பார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை தாண்டி இவங்க கொஞ்சம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி நல்லா ஃபேமிலி சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு மாதிரி அவங்க மமிதா பேஜ் தான் ரொம்ப ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. ஏன்னா ஒரு மாதிரி சைல்டிஷ், அவங்க கேரக்டரே ஒரு மாதிரி சைல்டிஷ். அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணும்போது நம்மளே அறியாமல் நம்ம சிரிப்போம். ஏன்னா ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி நல்ல ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ட்ராமா நல்ல ஒரு கான்செப்ட். ராதிகா, ஆமாம், அவங்க சீன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ராதிகா, மமிதா பேஜ், சூர்யா, அவங்க 3 பேர் வர்றது வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். விஸ்வநாதன் சன் உண்மையாலுமே ரொம்ப நல்ல படம். ரொம்ப நல்ல படம். சூர்யா சாரோடைய தைரியத்தை பாராட்டணும். ஏன் அப்படின்னா கருப்பு மாதிரி ஒரு படம், ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த படம், நல்ல வசூல் குவித்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீன் பெருசாவோ இல்லை ரசிகர்களை கவர்ற மாதிரி பெருசாவோ இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியை வந்து தேர்வு பண்ணதுக்கு சூர்யா சாருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். அடுத்தது மம்தா அவர்களுடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி வந்து நம்ம சந்தோஷ் சுப்ரமணியில் ஜெனிலியா பேசப்பட்டாங்களோ அந்த மாதிரி மம்தா இந்த படத்தில் பேசப்படுவாங்க. பிகாஸ் சின்ன குறும்புத்தனங்கள் தான் படத்தை கொஞ்சம் தாங்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகா சரத்குமாரோடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அம்மாவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில ஃபைட் சீன்ஸ் இருக்குது. வெங்கி சார் டேரக்டரை பாராட்டி ஆகணும். ஏன்னா ரிட்டன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என்னென்னா காசு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பொருளை வாங்க கற்றுக் கொடுக்கும். அதே கஷ்டம் வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் மாதிரி டைலாக்காக இருக்கட்டும். கனவுக்காக யாரை வேணாலும் தொலைக்கலாம், யாருக்காகவும் கனவை தொலைச்சிடாதீங்கிற டைலாக்காக இருக்கட்டும். வெற்றி பெற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும், வெற்றி பெற்ற பிறகு அதை பற்றி பேசக்கூடாதுங்கிற டைலாக்காக இருக்கட்டும். ரொம்ப அழகாக ரைட் பண்ணியிருக்காரு. சூர்யாக்காகவே ரைட் பண்ணியிருக்காரு.
சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லவே செலவில்லை. ஏன்னா மற்ற ஆக்டர் மாதிரி சூர்யா சார் கிடையாது. நீங்கள் மற்ற ஆக்டர் வந்து ஸ்டைல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முடியில் ஸ்டைல் பண்ணுவாங்க, காஸ்டியூமில் ஸ்டைல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டைலாக் டெலிவரியில் ஸ்டைல் பண்ணுவாங்க, ஒரு பாணியை வச்சுருப்பாங்க. சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் கேரக்டராக எமோஷ்னலாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைல் கொண்டு வருவார். அதை அழகாக பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகுது. சூர்யா சார் அழுகிற சீன்லாம் வந்து நமக்கே அழுக வரும், அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹீரோயின் தான் நான் சொல்லிட்டேன், ரொம்ப குறும்புத்தனமான சுட்டித்தனமான அந்த ஒரு 22 வயசு ஹீரோயினுக்கு ஏற்ற அதே அந்த இளம் ரத்தத்துக்கான அந்த குறும்புத்தனம் அத்தனையும் ஹீரோயின்ட்ட இருக்கு. அழகாக கொண்டு போயிருக்காங்க. காம்போ நல்லா தான் இருக்குது. அதான் அந்த 20 வயசு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிக்கிட்டே வராங்க, எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டே வராங்க. அது ரொம்ப நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எந்த இடத்துலையும் மாற்றம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஓவராலாக ஒரு ஃபேமிலி எமோஷனல் ட்ராமா. அதை வந்து மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான், ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணோம். ஏன்னா ஒரு குழந்தைய வச்சிருக்கிற அப்பாவா உருகிறதா இருக்கட்டும், 20 வயசு வித்தியாசம் இருக்குது, ஆனால் காதல் மனசில் இருக்குது, எண்ணம் மனசில் இருக்குது, ஆனால் மைண்டு வந்து 20 வயசை பார்க்குதுங்கிற அந்த ஒரு வேரியண்ட்டை காமிக்கிற அந்த ஒரு முக ரியாக்ஷனாக இருக்கட்டும். அம்மா கிட்ட பேசும்போது அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிற எண்ணத்தில் கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லும் பொழுது நம்மளால் பண்ணிக்க முடியலையேங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அண்ட் அதில் ஒரு சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஷோங்கிறதால ஸ்பாயில் பண்ண முடியாது. அதுலேயும் சூர்யா சார் வந்து எலிவேஷன் காமிச்சிருக்காரு, பயங்கரமாக வந்து வித்தியாசம் காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலி படம் தான், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், மஸ்ட் வாட்ச் மூவி. தேங்க்யூ ஸோ மச். படம் சூப்பராக இருக்கும். சூர்யா ஃபேன்னா சின்ன வயசுலேருந்து சூர்யா ஃபேனு. கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்க்கலாம், எந்த ஒரு குறையும் இல்லாமல் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறதே ஒரு கண்டிப்பாக ஒரு டேரக்டர் வைஸாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்கு கஷ்டப்படாமல் நம்ம வந்து படம் நல்லா இருக்குதா கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து பார்க்க சொல்லுங்கள். சூர்யா சார் வந்து நேச்சுரல் நடிச்சிருக்காரு. கருப்பு படம் வந்து ஒரு ஹைப்பு, எப்படி ஒரு மாதம் நடிச்சிருக்காங்க, ஆனால் இந்த படத்துக்கும் அது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. கதைன்றது அஜித் விஜய் வந்து ஒரு மாதம் நடிக்காமல் இது மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி நடித்தா நல்ல ஒரு ஜென்ரேஷனாக இருக்கும். மக்களுக்கு வந்து இவங்களை மாதிரி நடிகர் வந்து நடிக்கும்போது நிறையா பார்க்கணுன்னு தோணும். புரியல. ஹீரோயின் மமிதா பச்சன் நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க, அந்த கேரக்டருக்கு ஏற்றவங்க கண்டிப்பாக அவங்க மட்டும் தான் இருக்கும். படம் நல்லா இருக்குண்ணா, என்டர்டைன்மெண்ட்டாக காமெடியாக நல்லா இருக்குது பார்க்க. சூர்யா நடிப்பு சொல்லவே வேணும், நல்லா இருக்குண்ணா. பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி இருக்குது. சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பாட் சாங்ஸ் எல்லாம் கூட நல்லா இருக்குது. மமிதா ரோல் தான் மெயின். மமிதா வந்தாலே என்டர்டைன்மெண்ட், சும்மா காமெடி தான், சிரிச்சுட்டே இருக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சிரிப்பு தான், சிரிச்சுட்டே தான் இருந்ததை தவிர வேறு எதுவும் இல்லை. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ன்னு சொல்ல என்னன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ இதில் வந்து சூர்யா வந்து ரியல் லைஃப் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எதுவுமே பேசாமல் இருந்தால், பேசிட்டா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆயிரும். பேசாமல் இருக்கிறதுனால தான் எல்லாம் பிரச்சனை வராது. ஃபேமிலியோட பார்த்தா மனநிறைவாக போகலாம் ஃபேமிலி. படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஒரு ஆல்ரவுண்டர் மூவின்னு சொல்லலாம். ரொமான்டிக், ஆக்ஷன், அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு ஆல்ரவுண்டர் மூவியாக இருக்குது. ஃபேமிலி சென்டிமெண்ட் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது. அவர் சொல்லவே தேவையில்லை, எப்பயும் போல் மாஸ் பண்ணிட்டார். ஹீரோயின் அவங்களும் நல்லாவே பண்ணிட்டு வராங்க. இப்போ வர அப்கமிங் மூவிஸ்லலாம் அவங்களுக்கு நிறைய சான்ஸ் தராங்க, அவங்களும் சூப்பராக பண்ணுறாங்க. சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்து அதான் அம்மா சென்டிமெண்ட்டில் வச்சுருக்காங்க. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, அது நல்லா ஒர்க் ஆகிருக்கு. சாங்ஸு கம்மியாக தான் இருக்கும், ஒரு 2 சாங்ஸ் தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஃபேமிலியோட பார்க்கலாம்ண்ணா. தேங்க்யூ. ஃபேமிலி எல்லோரும் வந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. சூர்யா ஃபேமிலி சப்ஜெக்ட் அவர் சொல்லவா வேணும். அவரோட டைம் தான் அது, பீக்கில் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு படம், அவருக்காண்டி பார்க்கலாம். ஹீரோயின் அவங்க செட் ஆகிருக்காங்க. ஸ்டோரி வந்து டேரக்டர் வந்து தேர்ட் ஃபிலிம் நினைக்கிறேன், சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா போயிட்டுருக்கோம். படத்தில் முக்கியமானதே சென்டிமெண்ட்ஸு, காமெடி நல்லா இருக்குது, ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லோரும் ஃபேமிலியோட தான் பார்க்கணும். நல்லா மெசேஜ் வேறு. அப்போ லாஸ்ட் டைம் ஒரு லக்கி பாஸ்கர் பண்ணியிருந்தார், இதுலேயும் அதில் ஒரு நல்லா இருந்துச்சு. அப்பா இல்லை அம்மா ஒரு சென்டிமெண்ட் தான் அதிகமாக இருக்கும். தெலுங்கு கிடையாது, தமிழ் எல்லாருமே கனெக்ட் ஆகும். தெலுங்கு டேரக்டர்னு கிடையாது, அது நல்லா ரைட்டர், நல்லா படம் ஸ்க்ரீன் பிளே நல்லா ஒர்க்காக இருக்குது.